அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எஸ்எஸ்சி ப்ரீ டெஸ்ட்டோட 7th டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மென்டல் அபிலிட்டி பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஜிகே அண்ட் ஜெனரல் இங்கிலீஷுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மென்டல் அபிலிட்டில இருக்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 20 கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வந்திருக்கும்னா, டைம் அண்ட் ஒர்க்லயும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பீடு, ஓகேங்களா? அந்த ட்ரெயின் சம்ஸ், அப்புறம் ஸ்பீடு, இதை பத்தின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, 41th கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MDHன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, ஓகேங்களா? அதாவது MDH டிவைடட் பை W, அதாவது எம்னா மென். ஸோ அந்த மென்ன்ற இடத்துல மென், உமன், அனிமல்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மிஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ன்ற வார்த்தைக்காக தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். டினா டேஸ், ஹச்னா ஹவர்ஸ், அடுத்து டபிள்யூனா ஒர்க், சரிங்களா? ஸோ ஒர்க்ன்ற இடத்துல வந்து அமௌண்ட்டும் வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பிளேஸை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளேஸோட லென்த் வரலாம், அதாவது மெஷர்மெண்ட்ஸு, அமௌண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வரும், ஓகேங்களா? ஸோ எது இதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண தேவையில்ல, கொடுத்ததை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் 41 பாருங்களா. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இது நீங்கள் M1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இதில் M1 வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆட்கள், 20 மென்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் M1. ஸோ 20 இன்டூ அடுத்து வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க 6 நாட்கள்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து 6, அதுதான் D1. அடுத்து H1 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, அது கொடுக்காத நீங்க சப்ஸ்டிட் பண்ண தேவையில்ல, அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். டிவைடட் பை, ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ், ருபீஸ், இதெல்லாம் வந்து ஒர்க்ல சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொன்னா, ஸோ அப்போ 112ன்னு இருக்கு, அது வந்து மெஷர்மெண்ட்ஸ், அப்போ அது வந்து ஒர்க் 1, ஓகேங்களா? ஈக்குவல் டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க 25 ஆட்கள், ஓகேங்களா? இந்த இடத்துல ஆட்கள்னு சொன்னாலும் சரி, ஆண்கள்னு சொன்னாலும் சரி, பெண்கள்னு சொன்னாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விலங்கு, வாத்து, கோழி, இல்ல வந்து ஏதோ யானை, அந்த மாதிரி விலங்குகளை சொன்னாலும் அதையும் நீங்க M1 M2 தான் எடுத்துக்கணும். அப்புறம் மிஷின்ஸ், ஒரு மிஷின் வந்து ஒரு இயந்திரம், இப்போ 10 இயந்திரங்கள் வந்து 6 நாட்களில் ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த இயந்திரங்கள்னு வருதுல மிஷின்ஸ்னு, அதையும் நீங்க M1 M2ல தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல M2 என்ன, 25 இன்டூ 3 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க, அப்ப D2 கொடுத்துருக்காங்க 3 days. இந்த சைட்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆப்போசிட் ஈக்குவல் சைட்லயும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பனர்? கேன் பி பில்ட் பை 25 men in 3 days, ஓகேங்களா? வாட் லென்த் ஆஃப் ஏ சிமிலர் வால், ஓகேங்களா? அப்படின்னா இந்த W2 தான் தெரியாது, ஓகேங்களா? அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ W2 தேவைன்னா இந்த ஈக்குவலுக்கு எந்த சைடும், இந்த சைடில் இருக்கிறதுல ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ W2 ஈக்குவல் டு 25 into 3 into 112 divided by 20 into 6, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும். ஸோ இங்க 5 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ், இங்க வந்து 2 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணோம்னா 56, ஓகேங்களா? 14. ஸோ அப்போ 5 into 14 இருக்கு, அப்போ W2 ஈக்குவல் டு 70. அப்போ 70 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 42. ஸோ இங்கேயும் பாருங்க, 14 compositors can complete 70 pages of a book in 5 hours. How many compositors will compose 100 pages of this book in 10 hours? ஓகேங்களா? 14 அச்சு கோர்ப்பவர்கள், அப்ப இவங்க தான் M1. ஸோ 14 இன்ட்டு 5 மணி நேரம். இங்க வந்து டேஸ் கொடுக்கல, D1 கொடுக்கல, H1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்காத ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ H1க்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களே முடிப்பார்கள். ஸோ இது ஒரு மெஷர்மெண்டா, 70 பேஜஸ்ங்கிறது ஒரு மெஷர்மெண்ட். அப்போ இது வந்து ஒர்க் 70 ஈக்குவல் டு, அடுத்தது 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? அப்போ M2 தான் கேட்கறாங்க. ஸோ அதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, M2. ஸோ H2 ஓட வேல்யூ 10 டிவைடட் பை 100, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு M2 தான் தேவைங்க, 10 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ M2 is equal to 14 into 5 into 10 divided by 70, ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், இது கேன்சல் பண்ணா 2. ஸோ அப்போ M2 equal to 10ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 10 பேர் சேர்ந்து 10 மணி நேரத்துல 100 பக்கங்களை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 43, ஓகே.
ஸோ 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் ஓகேங்களா 10 நாட்களில் உழுது முடிப்பர். அப்ப 5400 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னா M2 தான் கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்னாலே W1 சொல்லியிருக்கோம், அதாவது ஒர்க்குன்னு எடுத்துக்கணும். இங்க 12 வேலையாட்கள், இது M1 12 into 10 divided by 2400 equal to M2 into 18 divided by 5400. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு M2 தான் தேவைங்கும் போது இந்த 18 by 5400 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ M2 is equal to 2400 into 18. ஸோ 2 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 times, இங்க 3 times, இதை கேன்சல் பண்ணா இங்க 12. ஸோ அப்போ லாஸ்ட்ல 15 வந்து நிக்குது. ஸோ 5 ஒரு 3 தான் இருக்கு. அப்போ M2 equal to 15. ஸோ 15 பேர் தேவை. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான், அதை மட்டும் நீங்க செஞ்சீங்களே போதும். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? ஸோ இனிமே இந்த மாடல் கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ஏ ஒரு வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க, பி ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட ஒன் டே ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஒன் டே ஒர்க்னா ஒன்றும் இல்லை, அவங்க எத்தனை நாள்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஒன் டே ஒர்க். இப்போ ஏ 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து 1/20. சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1/20. அடுத்தது பி ஈக்குவல் டு ஸோ 30 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா 1/30. ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அதுதான். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/20 பிளஸ் 1/30. ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னா 60. ஸோ அப்போ இங்க 3 times, இங்க 2 times. அப்போ 5/60 கேன்சல் பண்ணா 12. ஸோ லாஸ்டா 1/12 வந்துருக்குல்ல. ஸோ இந்த 1/12 என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் செஞ்சா அவங்களோட ஒன் டே ஒர்க் தான் இந்த 1/12. திரும்ப ஃபைனலா இங்க எப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஃபைனல் ஆன்சருக்கும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இப்போ 1/12 இருக்கு, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க 12ன்னு வரும். அதுதான் அவங்களுக்கு அந்த ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டேஸ். அப்போ 12 டேஸ்ல இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. ஸோ இங்க வந்து பாருங்க, ஏபி ரெண்டு பேர்த்தோட ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா 8 நாள். போன கொஸ்டின்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏவோட டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப பி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் பியோட வேல்யூ 8ன்னு இருக்கு. நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுவோம். ஸோ 1/8. அடுத்தது ஏவோட வேலை வந்து பாத்தீங்கன்னா 1/12. அப்ப பி மட்டும் தேவைன்னா அந்த ஏவோட வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 1/12 plus b equal to 1/8. இப்போ b equal to 1/8 minus 1/12. ஸோ எல்சிஎம் என்னன்னு பாருங்க 24ன்னு வரும். இப்போ 24னா இங்க 3, இங்க 2. ஸோ 1/24. அப்போ b equal to 1/24ன்னு வருது. இந்த 1/24ங்கிறது b யோட ஒன் டே ஒர்க். அப்போ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னா அந்த 1/24க்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க ஃபைனலா. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ல எப்பயுமே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸ்டார்டிங்ல அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இப்போ 8 டேஸ் கொடுத்துருக்காங்களா, நான் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன்னா ஸோ ஃபைனல் ஆன்சரையும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் எழுதணும். அப்போ 24 டேஸ். ஏன் அப்படின்னா இந்த 1/24ங்கிறது அவங்களோட ஒன் டே ஒர்க். சரிங்களா? நமக்கு தேவை அவங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகுங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அதனால ரெசிப்ரோக்கல் எடுத்தா அந்த ஆன்சர் கிடைச்சிடும் 24 டேஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. ஓகேங்களா? ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸ்ல முடிக்கிறாங்க, பி வந்து 20 டேஸ், ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஏ போயிடுறாரு. அப்ப மீதி இருக்கிற வேலையை பி வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஸோ ஒர்க்கை பாதியில விட்டுட்டு போற கொஸ்டின் இது. ஸோ இதை நம்ம எப்படின்னு போடுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லே ஏ பிளஸ் பின்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, ஸோ ஏ வந்து 12னா 1/12 பிளஸ் பி வந்து 20 டேஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 1/20. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணலாம். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வரும். அப்போ இங்க 5, இங்க 3. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கை பாதியில விட்டுட்டு போற கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 5ங்கிறது ஏவோட ஒன் டே ஒர்க், இந்த 3ங்கிறது பியோட ஒன் டே ஒர்க். ஏன்னா ஏ பிளஸ் பி அந்த ஆர்டர் அப்படியே எடுத்துக்கணும். ஆர்டர் மாத்தினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாத்தி எழுதணும். ஸோ இது இங்க ஏ எழுதிருக்கீங்க, 1/12ங்கிறது ஏவோட வேல்யூ தான். சரிங்களா?
ஸோ இந்த 60ங்கிறது டோட்டல் ஒர்க். சரிங்களா? ஸோ டோட்டல் 60 யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து மொத்த வேலை இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஏவால ஒரு நாளைக்கு 5 யூனிட் ஒர்க் தான் செய்ய முடியும். பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஒர்க் தான் செய்ய முடியும். நீங்க ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. ஏ ஒரு நாளைக்கு 5 யூனிட் ஒர்க் செஞ்சாங்கன்னா இந்த டோட்டல் 60 யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா டோட்டலா 60 யூனிட் இருக்கு. அப்போ 60/5 பண்ணோம்னா 12 டேஸ். அப்போ 12 டேஸ் கிடைக்குதுங்களா? அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஆஃப் ஒர்க் செய்யறாங்க. டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 60 இருக்குது. அப்போ 60/3 பண்ணோம்னா 20 டேஸ்னு கிடைக்கும். சரிங்களா? அந்த 20 தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து, சரிங்களா, they work together for 3 days. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, ஏ ஒரு நாளைக்கு 5, பி ஒரு நாளைக்கு 3, அப்போ 8 யூனிட். சரிங்களா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி வந்து பாத்தீங்கன்னா 8 யூனிட் பர் டே. சரிங்களா? இவங்க வந்து 3 டேஸ் ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் செஞ்சிருக்காங்க. அப்போ 8 × 3 வந்து 24 யூனிட். ஸோ அப்போ 60 யூனிட்ல இவங்க ரெண்டு பேரும் 3 நாள்ல 24 யூனிட் முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு யூனிட் ஒர்க் இருக்குன்னு பாருங்க. 60 - 24 = 36 யூனிட். இப்போ ரிமைனிங் இருக்குது 36 யூனிட். இந்த 36 யூனிட் ஆஃப் ஒர்க்கை யார் செய்ய போறாங்க அப்படின்னா பி தான் செய்ய போறாங்க. ஏன்னா ஏ வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் செய்ய முடியும் அப்படின்னா 36 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ 36/3 பண்ணீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி. ஸோ ஒர்க் பாதியில விட்டுட்டு போற கொஸ்டின் நீங்க இப்படி தான் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஏபி ஒரு வேலையை முடிக்க 12 டேஸும் பிசி வந்து 15 டேஸ், சிஏ வந்து 20 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? அப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒர்க் செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ ஏ பிளஸ் பி வந்து பாத்தீங்கன்னா 1/12. அடுத்தது பி பிளஸ் சி வந்து பாத்தீங்கன்னா 1/15. அடுத்தது சி பிளஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா 1/20. சரிங்களா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 2a plus 2b plus 2c equal to 1/12 plus 1/15 plus 1/20. ஓகேங்களா? இப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 2 காமனா வெளியில எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணனா நமக்கு ஆன்சர். 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா a plus b plus c equal to, ஸோ இது மூணுத்துக்கு எல்சிஎம் வந்து 60 வரும். ஓகேங்களா? ஸோ 60 அப்படின்னா இங்க வந்து 5, 4, இங்க 3. சரிங்களா? ஸோ 2, இந்த 2 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ a plus b plus c equal to 12/2 into 60. ஸோ இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ 1/10. அப்போ ABC இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 10 டேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ 3 ஆப்ஷன்ல 10 டேஸ்ன்னு இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகும். அடுத்தது ஏவுக்கு வந்து எல்லாமே 30 டேஸ் தான் இருக்கு. அப்போ ஏவுக்கு வந்து 30 டேஸ் தான் இருக்கும். ஸோ நான் ஏதாவது ஒன்று மட்டும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்றேன். ரிமைனிங் ரெண்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ a plus b plus c equal to 1/10ன்னு இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ b யோடது தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த c plus a இருக்குல்ல 1/20, அதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. c plus a வோட வேல்யூ 1/20 plus b equal to 1/10. அப்போ b equal to 1/10 minus 1/20. சரிங்களா? ஸோ LCM 20 அப்படின்னா இங்க 2 - 1 வரும். ஸோ 1/20. அப்போ b வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏவுக்கு நீங்களே போடுங்க, சிக்கு நீங்களே போடுங்க. ஏ தேவை அப்படின்னா நீங்க b plus c சப்ஸ்டிட் பண்ணுங்க. சி தேவை அப்படின்னா a plus b சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 48. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தண்ணீர் கணக்கு, அதாவது இந்த டேங்க் கணக்கு இருக்கும்ல, அப்படின்னா ஒரு பைப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்கை இவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது, இன்னொரு பைப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்கை இவ்வளவு நேரத்துல வந்து எம்டி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டேப் வந்து 30 நிமிஷம், செகண்ட் டேப் வந்து 40 நிமிஷத்துல ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. இன்னொரு டேப் வந்து பாத்தீங்கன்னா 24 மினிட்ஸ்ல அதை காலி செய்யுது, அதாவது எம்டி பண்ணுது. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த டேங்க் ஃபுல்லாவே காலியா இருந்து இந்த 3 பைப்பையும் நம்ம ஒண்ணா ஓபன் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு நேரத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபில் பண்ணுச்சுன்னா பிளஸ்ல எடுத்துக்கணும், எம்டி பண்ணுச்சுன்னா மைனஸ்ல எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேப் வந்து 30 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 1/30 எல்லாமே ரெசிப்ரோக்கல் தான், டைம் அண்ட் ஒர்க் இந்த பைப் கொஸ்டின்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும். அடுத்து செகண்ட் டேப் வந்து 40 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணுது. தேர்ட் டேப் என்ன பண்ணுதுன்னா 24 மினிட்ஸ்ல காலி செய்யுது, அதாவது எம்டி பண்ணுது. அப்படின்னா மைனஸ்ல பண்ணணும். ஸோ மைனஸ் 1/24. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைனலா அதையும் ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 120 வரும். ஸோ இங்க 4, இங்க 3, இங்க 5. ஓகேங்களா, அப்போ 12/120. சரிங்களா. ஸோ இங்க 13, இங்க 4, 3, சாரி இது மைனஸ். சரிங்களா. ஸோ 4 3 7, 7ல 5 போனா 2, இங்க இது வராது. ஸோ 2/120 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணா 60. ஸோ 1/60. ஃபைனலா 60 அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு யூனிட் பார்க்கணும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிமிடங்கள் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நிமிடங்கள், எல்லாமே சேம் யூனிட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க இதை சால்வ் பண்ணணும். இல்லைன்னா எல்லாத்தையும் சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணணும். இங்க நிமிடங்கள்ல கொடுத்துருக்காங்களா, அப்ப 60 கிடைச்சிருக்கு, அப்ப 60 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆன்சரை பாருங்க, ஆப்ஷன் ஏ 60 மினிட்ஸ். இதுதான் இந்த 48th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா 12 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் செஞ்சா அந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிக்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து ஏ வந்து 4 days, பி 12 daysல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா அந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. அந்த மாடல் கொஸ்டின் தான் இது, வேற எதுவுமே இல்லை. அப்போ 1/4 பிளஸ் 1/12. எல்சிஎம் வந்து 12. ஸோ இங்க 3, இங்க 1. ஸோ 4/12. ஸோ அப்போ அடிச்சோம்னா 1/3. அப்போ 3 days. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இது எல்லாமே ஆல்ரெடி போட்ட மாடல் தான், அதனால ஃபாஸ்டா சொல்லிட்டேன். ஸோ சேம் மெத்தட் தான் எல்லாமே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50. ஸோ இங்க பாருங்க, 2 boys can finish a work in 10 days when they work together. The first boy can do it alone in 15 days. Find in how many days will second boy do it all by himself. அதாவது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் ப்ரொசீஜர் தான், மாடல் தான். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, ஏ எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, அப்போ பி எவ்வளோ நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாடல் தான். ஸோ இப்போ ஏ பிளஸ் பி வந்து 1/10, ஏ வந்து 1/15. அப்போ பி என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ ஏவோட வேலையை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபைனலாக ஆன்சர் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 days கிடைக்கும். அதை நீங்களே செக் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே. ஸோ இதுலயும் பாருங்க, ஒர்க்கை வந்து பாதியில விட்டுட்டு போற கொஸ்டின். இங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. அவங்க 3 பேரும் தனித்தனியா சேர்ந்து எவ்வளவு நல்லா முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1/12 பிளஸ் 1/24 பிளஸ் 1/8. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா. ஸோ எல்சிஎம் என்ன வரும், 24 தான் வரும். ஓகேங்களா. ஸோ இங்க 2, இங்க 1, இங்க 3. இது வந்து பாத்தீங்கன்னா ஏவோட 1 day ஒர்க், இது பியோட 1 day ஒர்க், இது சியோட 1 day ஒர்க். இந்த 24ங்கிறது டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க். சரிங்களா. இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தே ஒரு நாள்ல வேலை செஞ்சாங்கன்னா ஏ 2 யூனிட், பி 1 யூனிட், சி 3 யூனிட். ஸோ டோட்டலா 6 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 24 டோட்டல் யூனிட்ல 6 யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 18 யூனிட்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த 18 யூனிட்ஸ் யாரு கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னா சி விலகிடுறாங்க. அப்போ ஏவும் பியும் மட்டும்தான் இந்த 18 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 18 டிவைடட் பை ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 ஒருத்தவங்க 1 ஒருத்தவங்க, அப்போ 3. இதை கேன்சல் பண்ணா 6 டேஸ்னு வரும். அப்போ ரிமைனிங் ஒர்க் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண 6 days ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த 51th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பீடு. ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் கொஸ்டின். ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், மீட்டர் பர் செகண்டை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா நீங்க 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. இது ரெண்டும் தான் வந்து இந்த மாடல் கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ அடுத்தது இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு ஸ்பீட்னா 45 km/h. ஓகேங்களா. ஸோ மணிக்கு 45 km/h
ஹவர் வேகத்துல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது 4/5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? ஸோ டைம் கேட்குறாங்க. ஸோ வினாடிகள்னு கேட்டிருக்காங்க. இங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இது ஒரு ஃபார்முலா. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, அப்புறம் இந்த ரெண்டு டேட்டா, இது ரெண்டு மட்டும்தான் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இல்லை எங்க போனாலும் நீங்க இது ரெண்டத்தை வச்சு தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? அடுத்தது டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4/5 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4/5 கிலோமீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டைம் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் மூணுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஸ்பீட் வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 4/5 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம். சரிங்களா? ஸோ இந்த டீயை வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ டி ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 45. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணணும்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா, சாரி இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 45 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கா, அதை என்ன பண்ணணும் 45 இன்ட்டு 5/18. சரிங்களா? அடுத்தது 4/5 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா? இதை நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும். 4/5 இன்ட்டு 1000 மீட்டர். ஸோ கிலோமீட்டர் எல்லாமே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறேன், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திருக்கேன். ஸோ மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிலோமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதனால 1000 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 4/5 இன்ட்டு 1000 டிவைடட் பை அடுத்தது என்ன இருக்குது ஸ்பீடு. ஸ்பீட் எவ்வளோ 45 இன்ட்டு 5/18. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ டைம் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு ஒரு 1000. இந்த 18 மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ 5 இன்ட்டு 45 இன்ட்டு 5. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 64 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணி பார்த்துலாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணலாம். ஸோ 1000ஆல 5ஐ டிவைட் பண்ணோம்னா இது 200 மாறும். ஸோ 200/5 பண்ணலாம். ஸோ இங்கே 14 கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 40ஐயும் 45 கேன்சல் பண்ணலாம் 5ஆல. ஸோ இங்கே 8 டைம்ஸு இங்கே 15. அடுத்தது இந்த 18ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 6 இங்கே 5. ஸோ ஃபைனலாக வந்து 4 இன்ட்டு 6. ஸோ 64 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 53. ஓகேங்களா? ஸோ ஒரு மனிதன் தனது சைக்கிளில் 150 மீட்டர் தூரத்தை 25 வினாடிகளில் கடக்கிறான். அவரது வேகம் கிலோமீட்டர் பர் மணியில் என்ன? சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 150 மீட்டர். டைம் எவ்வளோ 25 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்குறாங்க. சரிங்களா? மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 25 இன்டூ 18 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 25ஆல 15ஐ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 6 அப்புறம் டிவைடட் பை 5. சரிங்களா? ஸோ டோட்டலாக இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.6 வந்து கரெக்டாக கிடைக்கும்.
ஓகே 21.6 வந்து கரெக்டா கிடைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 54 பாருங்க. ஸோ ஸ்பீடு வந்து 30.6 கிலோமீட்டர், இங்க மில்லிமீட்டர் இருக்கு, இது கிலோமீட்டர். சரிங்களா? கிலோமீட்டர் பர் மணி என்பது கீழ்கண்ட எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 30.6 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? 30.6 இன்டூ 5/18. சரிங்களா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 8.5 கிடைக்குது. 8.5 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன அந்த சேம் மெத்தட் தான், அதிலே நீங்க சால்வ் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. ஸோ 55ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு ரயிலின் நீளமும் நடைமேடையின் நீளமும் என்ன இருக்குதுன்னா சமமா இருக்குதான். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அதுவும் எக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபார்முலாவில் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு போறோம்ல, அதுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ 2x. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பீடு சொல்லியிருக்காங்க, மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறதுன்னு. ஸ்பீட் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? ஸோ செல்லும் ஒரு ரயில் ஒரு நிமிடத்தில் நடைமேடையை கடக்குதான். அப்போ டைம் ஈக்குவல் டு 1 மினிட். ஓகேங்களா? ஸோ நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே 90 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு. அப்போ 90 இன்டூ 5/18 மீட்டர் பர் செகண்ட். இங்கே 1 மினிட்னு இருக்கு, அதை 60 செகண்ட்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கூட அடிச்சிடலாம், இது 5 இருக்கும். அப்போ 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். இப்போ ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ ஸ்பீடோட வேல்யூ என்ன? 25, டிஸ்டன்ஸ் வேல்யூ 2x, டைம் வேல்யூ 60. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 13 கிடைக்கும். அப்போ எக்ஸ் தேவை அப்படின்னா அந்த 30 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ 30 ஈக்குவல் டு 750 மீட்டர். அப்போ ரயிலோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 750 மீட்டர். அதான் ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56. ஓகேங்களா? ஸோ மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு மனிதன் பாலத்தை 5 நிமிடங்களில் கடந்தால் பாலத்தின் நீளம் என்ன? ஸோ அதே சேம் தான். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர்ல மீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 15 இன்டூ 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, சாரி டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 5 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ மினிட்ஸையும் நம்ம செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 5 மினிட்ஸ் அப்படின்னா 300 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டைம். அடுத்தது டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ 5 இன்டூ 5/18 இன்டூ 300. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1250 சொல்லிட்டு கரெக்டாக கிடைக்குது. நீங்களாம் கால்குலேட்டரில் போட்டு பார்க்காதீங்க, நான் சீக்கிரம் போடணுங்கிறதுனால கால்குலேட்டரில் போடுறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் பென் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியே போடுங்க. ஸோ கான்செப்ட் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 30 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் இயங்குகிறது. ரயில் பாதையின் அருகே நிற்கும் ஒரு மனிதனை அது கடந்து செல்லும் நேரம் என்ன? சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? அடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். இது நம்ம என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு, அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ 30 இன்டூ 5/18. சரிங்களா? அடுத்தது டைம் தேவை.
ஸோ டைம் தான் தேவை. ஓகேங்களா? இதுவே பிளாட்ஃபார்மை கடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரயிலோட டிஸ்டன்ஸ் பிளஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த காமனான ஒரு டிஸ்டன்ஸை நம்ம எழுதணும். ஸோ போன ஒரு கொஸ்டின்ல வந்து எக்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து 2x அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான். ஆனா ஒரு மனிதனையோ இல்ல ஒரு கம்பம், ஒரு விளக்கு கம்பம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா அதெல்லாம் நெக்லிஜிபிள் வேல்யூ. இப்போ ஒரு மனிதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் நம்ம மெஷர் பண்ணோம்னா, ஸோ ரொம்ப ரொம்ப மைனூட்டா கம்மியா தான் இருக்கும். அதாவது அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். அதனால அதை நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்லிஜிபிள் வேல்யூ தேவையில்லை, அதை நம்ம எடுக்க தேவையில்லை, ரொம்ப மைனூட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல அந்த மனிதனுடைய டிஸ்டன்ஸை ஆட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா இங்க ஆட் பண்ணி தான் போடணும். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் என்ன 100 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் என்ன 30 into 5 by 18. சரிங்களா? ஸோ 100 into இந்த 18 வந்து 5 by 18 மேலே போச்சுன்னா 18 by 5 மாறும். ஸோ 18 divided by 30 into 5. ஓகேங்களா? ஸோ 12 வருது, 12 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 12 செகண்ட்ல அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை கடந்து போயிடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. ஸோ 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 12 வினாடிகளில் ஒரு தந்தி கம்பத்தை, ஸோ இந்த தந்தி கம்பம்னு இருக்குல்ல, இதுவும் நெக்லிஜிபிள் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனா இருக்கக்கூடியது எல்லாமே நெக்லிஜிபிள் வேல்யூ. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர், டைம் வந்து 12 செகண்ட்ஸ். அப்போ ஸ்பீட் என்ன இதான் கேட்குறேன். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கு, இங்கேயும் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. அதனால இது எதையும் நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. கிலோமீட்டர்லயும் ஹவர்ல இருந்தால் மட்டும் தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். எதுல கன்வெர்ட் பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஸ்பீடு இருந்துச்சுன்னா அதை நீங்க மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டைம் வந்து மினிட்ஸ்ல இருந்ததுன்னா செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஹவர்ஸ்ல இருந்தாலும் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 150 டிவைடட் பை 12. சரிங்களா? ஸோ 150 டிவைடட் பை 12ஓட வேல்யூ நமக்கு 12.5 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஃபைனலா ஆன்சரை பாருங்க. அவங்க எதுல கேட்கறாங்க? கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஆன்சரை கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதையும் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபைனலா 12.5 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா, இது நம்ம கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும் அப்படின்னா 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு 45ன்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 45 கிலோமீட்டர் பர் ஹவர், அதுதான் இந்த 58th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க. ஒரு கார் ஒரு வினாடியில் 20 மீட்டர் செல்லும். கிலோமீட்டர் பர் மணியில் அதன் வேகத்தை கண்டறியவும். சரிங்களா? அப்ப ஸ்பீட் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதை கிலோமீட்டர் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 18/5. அவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் தான். 4 டைம்ஸ் வரும். ஸோ 4 into 18 வந்து 72. அப்போ ஆப்ஷன் பி இதுதான் 59th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரயில்களின் நீள விகிதம். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் 1 வந்து 5, ரெண்டாவது ரயில்னா டிஸ்டன்ஸ் 2 அது வந்து 3. அடுத்தது அவற்றின் வேகத்தின் விகிதம். அப்போ ஸ்பீட் 1, அதாவது ஸ்பீட் 1னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அர்த்தம் 6, S2 வந்து 5. அப்படின்னா அதுக்கு அடுத்து நேரத்தின் விகிதம் என்ன? T1 is to T2 என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேங்களா? அப்போ T1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா D1 பை S1. அப்போ 5/6. அடுத்து T2 வந்து 3/5. ஓகேங்களா? நமக்கு ரேஷியோ தானே தேவை. T1 is to T2 ஈக்குவல் டு 5/6 is to 3/5. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்? இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 5 வந்து 25, 6 into 3 வந்து 18, ஃபைனலா 6 into 5 வந்து 30. ஓகேங்களா? ஸோ காமனான 30 தானே இருக்குது. அப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் மட்டும்தான் இது, வேற எதுலையும் கிடையாது. அதாவது 25/30 is to 18/30ன்னு வரும். அது நீங்க ரெண்டுத்துலயும் ரேஷியோனா காமனா இருக்கிற நம்பரை வெளியில எடுத்துக்கணும், டிவைட் பண்ணிடணும். ஸோ ரெண்டுலையுமே 1/30 காமனா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை கேன்சல் பண்ணுவோம். அப்போ 25 is to 18. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ரீசனிங்ல இருக்கக்கூடிய அந்த 20 கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ.